Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டி அண்ட் கலர்ஃபுல்லான கீர் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கீர் செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்தா, ஒரு கப் பால் எடுத்திருக்கோம், 100 கிராம் சுகர். இன்னைக்கு கீர் வந்து பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கப் எடுத்திருக்கோம். அதுக்கான தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ், அதுக்கப்புறம் சாரப்பருப்பு எடுத்திருக்கோம், இங்கே முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் மெயினாக கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கோம். ஃபைனலாக வந்து தாளிச்சி போடுறதுக்கு கீ எடுத்திருக்கோம். கலர் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக குங்குமப்பூ வச்சுருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து நெய்யில் வறுக்க போகிறோம். பேன் வச்சுட்டு பேன் சூடாகணுன்னே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். பேன் சூடாகிடுச்சு, ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடாச்சு. இப்போது ஒரு கப் பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நெய்யில் வறுத்தா போதும். கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நெய்யோட ஃப்ளேவர் வந்து அந்த ரைஸில் ஆட். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி நல்லா நெய்யில் பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போது பால் சூடு பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கீரை வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் வச்சாச்சு. பால் காசுறதுக்கு பால் ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு கப் பாலுக்கு இப்போது அரை கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணுறோம். இப்போது நெய்யில் வறுத்த அரிசியை மிக்சியில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரவுண்ட் வந்து விப்பர் மோடில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரிசி வந்து இந்த மாதிரி ஒன்று பாதிமாக தான் அரைச்சிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம அரைக்கணும். இப்போ பால் நல்லா கொதிச்சு வருது. இப்போ நல்லா பால் கொதிச்சு வருது. இப்போது அரைச்சி வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கொதிக்கிற பால்லே ஒரு 2 ஸ்பூன் பால் எடுத்து குங்குமப்பூவோட சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போது குக்கர் போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். அரிசி வந்து நல்லா பாலோட வெந்து வரணும். இப்போ குக்கர் மூடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி 2 விசில் விட்டாச்சு. சாதம் நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது 2 ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் விரும்பி சாப்பிட்றவங்க எக்ஸ்ட்ரா ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்வீட் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, அதனால் வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து இன்னும் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். இப்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க 100 கிராம் சுகர் சேர்க்குறோம். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம சைடில் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸை தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கோம். பேனில் இப்போது 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாம், முந்திரியை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது ஏலக்காய் சேர்த்தா ஃப்ளேவர் ஒன்று அடிஷ்னலாக தரும், அதனால் இப்போயே நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். பாதாம், முந்திரி சேர்த்தாச்சு. இப்போது சாரப்பருப்பும் திராட்சை சேர்த்துக்கலாம்.
இப்போ தாளித்த ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம கீரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம ஏற்கனவே ஹாட் மில்கில் சேர்த்து வச்ச சாஃப்ரானை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சாஃப்ரான் எசன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குங்குமம் சேர்த்தோடனே ஒரு எல்லோயிஷ் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டேஸ்டி அண்ட் க்ரீமியான கீர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாய்.